Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத தமிழ்நாடு பட்ஜெட்லயே இல்லாத நிறைய விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. எப்படி இருக்கு இன்றைக்கு நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்? நல்லா இருக்கு, ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சிஎம் அவர்கள் விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு பிறகு முதல் இதுதான் ஒரு டீமா சார். இனிமேட்டு நாங்க தயாராயிட்டோம் அப்படின்றத இந்த ஸ்பீச் ஆனது காட்டுது சார். அவங்க எப்போ தயாரானாங்க, அதனால தானே அரசியலுக்குள்ளே காலடி எடுத்து வச்சாங்க. இல்லைன்னா அரசியல் வர முடியாது. 2 ஜாமவான்கள் எத்தனையோ வருட 60 வருட தன்னுடைய மிகப்பெரிய தூண்கள்னு பேசப்பட்டு கூட நிறைய பேர் பேச காதோட கேட்டிருக்கோம். மரிய வில்சனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றது, சிஎம் விஜய் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றது, மற்ற அமைச்சர்கள் தெரியாதுன்னு சொல்றதுலாம் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை புரட்டி தலையெல்லாம் திருப்பி போட்டிருக்காங்க. மக்கள் இன்னைக்கு கொண்டாடக்கூடிய முதலமைச்சராக இருக்காங்க, அமைச்சர்களாக இருக்காங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் 60 வருடம் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இதை விட ஒரு மனுஷன் என்ன 90 நாட்கள் என்ன பண்ண முடியும்? ஏஐ கோர்ஸ் அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மாடர்ன் தமிழ்நாட்டை முதல்வர் அவர்கள் உருவாக்குறாரா? கிட்டத்தட்ட அதை உருவாக்குறதுக்கான வேலைகள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய போய்கிட்டு குட்டி சிங்கப்பூர்னா குட்டி ஜப்பான் சொல்றேன் இல்லையா, அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதா அவருடைய எண்ணம். முதல்வர் விஜய் அவர்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில யாருமே எதுவுமே பேசக்கூடாது, அதுதான் முக்கியமான விஷயம் கூட. அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு ஜேசன் சஞ்சய். கண்டிப்பா ஒரே வார்த்தை தான், நச்சு நடிச்சிருக்காரு, சரியான ஆப் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவரோட பார்வையில அரசியல் வேறு, சினிமா வேறு, குடும்பம் வேறுன்னு பார்த்தவர் தான் முதல்வர் விஜய் அவர்கள். இதன் மூலியமா தெரியுது. ஆனா இவருக்காக ஒரே மேடையிலோ இல்ல ஒரே விழாவிலையோ குடும்பமா அவங்களோட பங்களிப்பு இருக்க போகுதா எதிர்பார்க்கலாம்? இல்ல, வாய்ப்புகள் இருக்கிற தகவல் நமக்கு வருது. அது மேபி நம்ம சிக்மாவுடைய ஆடியோ லான்ச். ஆதம் சிவனர்கள் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வெங்கி சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம்போல நிறைய விஷயங்கள் பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம். இன்றைக்கு பட்ஜெட் தாக்கல் முடிஞ்ச உடனே நம்ம உட்கார்ந்துருக்கோம். நாளைக்கும் இருக்கு, நாளை மறுநாளும் இருக்க போகுது. இன்றைக்கு நிறைய விஷயங்கள் இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத தமிழ்நாடு பட்ஜெட்லயே இல்லாத நிறைய விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. எப்படி இருக்கு இன்றைக்கு நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்? நல்லா இருக்கு, ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சிஎம் அவர்கள் விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு பிறகு முதல் கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதற்கு முன்னாடி நேற்று நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் எல்லாமே. பட் இன்னைக்கு சிறப்பான சில விஷயங்கள் நிதியமைச்சர் வந்து மரிய வில்சன் அவர்கள் நம்ம பேசுனதை நம்ம கேட்டோம். பட் இன்னும் போக போக அடுத்து வரும்போது தான் இன்னும் கொஞ்சம் இதோட அதிகமாக மேலோட்டம் வரும்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இதே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அறிவிப்பை தான் நான் பார்க்குறேன் சார். அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் பிரஸ் மீட்ல கூட தெளிவா பேச மாட்டாரு, அவருக்கு இன்னும் அந்த துறையை பத்தியே தெரியல அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு அவர் புட்டு வச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேற்பட்ட நேரம் நின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு, என்னென்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காரு. குறிப்பா அவரு சொன்னது முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி தொட்டவனையும் விடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னதை இன்றைக்கு மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. இதுதான் ஒரு டீமா சார். இனிமேட்டு நாங்க தயாராயிட்டோம் அப்படின்றத இந்த ஸ்பீச் ஆனது காட்டுது சார். அவங்க எப்போ தயாரானாங்க, அதனால தானே அரசியலுக்குள்ளே காலடி எடுத்து வச்சாங்க. இல்லைன்னா அரசியல் வர முடியாது. 2 ஜாமவான்கள் எத்தனையோ வருட 60 வருட தன்னுடைய மிகப்பெரிய தூண்கள்னு பேசப்பட்டு கூட நிறைய பேர் பேச நம்ம காதோட கேட்டிருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டும், எங்களுடைய பாதை வேறுன்னு வந்து தற்குறி நேற்று கூட பேசினாங்க. டம்மி சிஎம்னு பேசப்படுறாங்க. ரைட்டு, அந்த தற்குறி தானே உட்கார வச்சுட்டாங்க. போய் நீங்க உங்க கூட்டம் அறிவாளிகள் கூட்டம் தானே எல்லா பேருமே, ஏன் உங்களை உட்கார வைக்கல, ஏன் இறக்குனாங்க? டம்மி சிஎம்மா இருக்காரு விஜய்னு பேசப்படுறாங்க. ஓகே, பட் அந்த டம்மி சிஎம் ஏன் உட்கார வச்சாங்க? நீங்க சரியா இல்லைங்கிறதுனால உட்கார வச்சாங்க. அதனால அரசியல் தெரியல இனிமேல் சொல்லவே முடியாதுங்க. அது சொன்னாங்கன்னா மக்கள் மத்தியில் இவங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து டோட்டலா இறங்கிக்கிட்டே தான் இருக்குங்கிறது ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான்னு உங்களை புரியல கதை. ஸோ அதை தாண்டி போயிடணும். ஏன்னா கடந்து வந்தாச்சு. ஸோ தேர்தலுக்கு முன்பாக தான் தற்கூரி கூட்டம், நீங்கள் அனில் குஞ்சினீங்க, விசில் அடிச்சாங்க குஞ்சினீங்க, நடிகர் கோட்டு விழான்னு எல்லா பேரும் சொன்னீங்க. ஓகே, அதெல்லாம் கடந்து வந்து உட்காந்துட்டாரு. 3 மாதம் ஆச்சு, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் அதுக்குள்ளேயே போகிறதுனா அப்போ அவரு மேலே போயிட்டு இருக்காரு, நீங்கள் அந்த லெவல்லே தான் இருக்காங்களா அப்படிங்கிறது மாதிரி தான் நமக்கு தெரியுது. அல்ல, மரிய வில்சனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றது, சிஎம் விஜய் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றது, மற்ற அமைச்சர்கள் தெரியாதுன்னு சொல்றதுலாம் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை புரட்டி தலையெல்லாம் திருப்பி போட்டிருக்காங்க. மக்கள் இன்னைக்கு கொண்டாடக்கூடிய முதலமைச்சராக இருக்காங்க, அமைச்சர்களாக இருக்காங்க. நான் அப்படிதான் நான் பார்க்குறேன். நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் 60 வருடம் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க.
இதை விட ஒரு மனுஷன் என்ன 90 நாட்கள் என்ன பண்ண முடியும்? அரசியல் அனுபவம் இல்லை, ஓகே. இதுக்கு முன்னாடி சட்டசபைக்கு எம்எல்ஏ போல, ஓகே. 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு மக்கள் மத்தியில் ஒரு செல்வா கூட மக்கள் கொண்டு உட்கார வச்சிருக்கணும். எப்படி பார்ப்பீங்க நீங்க? அதை சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுடைய கண்கள் பெண்கள், இதுதான் விஜய் அவர்கள் சொல்றது. நம்மளுடைய நாடை வந்து இது தந்தை நாடுன்னு நான் சொல்ல, தாய்நாடு தான் சொல்றான், காவிரி தாயின்னு தான் சொல்றான், தாய்மொழி தான் சொல்றான். பட் அதற்கு ஒரு மரியாதை மதிப்பு தரணுங்கிறது தான் இவர்களுடைய எண்ணம். எல்லாருமே அரசியல் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா அரசியலையும் தாண்டி போயிட்டு இருக்காங்க. அவர்களுடைய அரசியலுக்குள்ள தான் மற்ற பேர்ல உள்ள வரதா தான் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி அடுத்து என்ன பேசலாம், அடுத்து என்ன கொண்டு போலாங்கிறத சிந்திச்சா மக்கள் மத்தியில் ஒரு இமேஜ் நிற்கும் நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல வந்து இந்த இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1051 கோடி, இதுதான் உச்சபட்ச ஒரு ஒதுக்கீடுனே சொல்லலாம். ஏன்னா இது தேவையான ஒரு விஷயம். விளையாட்டுத்துறையும் விளையாட்டு போதை அவங்களிருந்து அதுல இருந்து வெளியே கொண்டு வரவும், விளையாட்டுத்துறையை மேம்படுத்தவும் இவ்வளவு பெரிய ஒரு ஒதுக்கீடு எப்படி சார் பாக்குறீங்க? இந்த துறைக்கு மட்டும் இவ்வளவு பெரிய இல்ல அது வந்து வேணுங்க. நமக்கு இளைஞர்கள் தான் நம்மளுடைய நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்லியிருக்கோம் நம்ம, இல்லையா? அவர்களை அடுத்த கொண்டு போகணும். நீங்க அவர்களை வந்து நீங்க வந்து ரொட்டேட்டா தூங்குற நேரத்தை தவிர்த்து நீங்க ஸ்கூல் காலேஜ் படிப்பு அப்படின்னு கொண்டு போய் ஸ்போர்ட்ஸ்ல நீங்க கொண்டு போனாதான் இந்தியாவுடைய பெருமை வேற இடத்துக்கு கொண்டு போவாங்க. இன்னைக்கு வந்து உலகம் பூரா பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோல்டு மெடல் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியா வந்து இன்னும் கொஞ்சம் லோ லெவலில் தான் இருக்கு. பட் அதை தாண்டி போகும்போது 1051 கோடி இதுக்காக வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அது சிறப்பாக நான் பார்க்கிறேன். எத்தனையோ திறமையான இளைஞர்கள் பல விளையாட்டுத்துறையில் இருந்துகிட்டு அடுத்த கடத்துக்கு போக முடியாமல் இருக்காங்க. ட்ரைனிங் போகிறதுக்கு இங்கே காசு கிடையாது. ஸோ இப்படி தான் நம்ம கண்ணகி இந்த கார்த்திகா பார்த்துருப்போம். எனக்கு எதுவுமே இல்லை, காசு இல்லை, கோச் கொண்டு போய் தான் நம்ம கோல்டு மெடல் நம்ம பார்த்துருப்போம். இது மாதிரி எத்தனையோ இளைஞர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவர்களை அடுத்த கொண்டு போகணும்னா இது கூட பத்தான்னு தான் சொல்லுவேன். நான் இன்னும் கிட்டத்தட்ட 2000 கோடி வரைக்கும் ஒதுக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் தான் இது. அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஸோ அதிகபட்சமாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் சார். ஓகே. இந்து சமய அறநிலைத்துறைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 700 கோடிக்கு மேற்பட்டு ஒதுக்கி இருக்காங்க. இதெல்லாம் ஒரு அடிப்படையான தேவையான ஒரு விஷயங்களா பார்க்கப்படுது. எப்படி பாக்குறீங்க? வரவேற்கீங்களா சார்? வரவேற்கத்த வச்சுருந்தீங்க. ஏன்னா இப்போ இந்து அறநிலைத்துறை அமைச்சர் வந்து நிறைய பேர் பார்த்தோம்னா எனக்கு அது செய்யலை, இது செய்யலை, இங்கே இந்த இடம் அந்த இடம் தேவையில்லை, செலவுகள் நிறையா வருது அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்கப்படுது. இன்னைக்கு அதை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரமேஷ் அவர்கள் வந்து வேற கடத்து கொண்டு போயிட்டாங்க. இப்போ கூட போன வாரம் கூட பழனிக்கு போயிட்டு இருக்காங்க. ஈஸியாக போய் முருகன் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம், எந்த நெருக்கடியும் இல்லை, போனால் வந்த சாமியை பார்த்தோம். இதுக்கு முன்னாடி யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. ஸோ அதனால வேற கடத்து கொண்டு போயிட்டாங்க. இப்போ முதலமைச்சர் வந்து எங்களை வந்து நல்லா வளர்த்துருக்காங்கன்னு சொல்றாங்க. எல்லா அமைச்சர்களுமே அமைதியா இருங்க, நல்லா வளர்ப்புனாங்க அப்படின்னா அப்போ அவர்களுடைய ஸ்பீட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. ஸோ அறநிலைத்துறைக்கு ஒதுக்குனது வந்து சிறப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவர்களுக்கு என்ன நீங்கள் கொடுத்தோமோ அவர்கள் வந்து அடுத்த அந்த ஜிபேல பணம் பண்ணுங்க, எனக்கு சாமியை முருகனை கொண்டு காமிச்சா ஒரு 1000 ரூபாய் கேட்க மாட்டாங்க. இனிமேல் அதுக்கு வேண்டிய வசதியிலே நீ உருவாக்கி கொடுத்துட்டாள். ஸோ அதனால தமிழகம் பூராமே தலைவிரிச்சு ஆடுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு அதற்கு இதெல்லாம் கொஞ்சம் மிகப்பெரிய உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அதை நம்ம சொன்ன மாதிரி 2 மணி நேரத்துக்கு மேற்பட்ட நேரம் இன்றைய முழுமையாக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட் விஷயத்த நம்ம எல்லாருமே நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. வரவேற்கத்தக்க விஷயம். குறிப்பா இந்த ஸ்கூல்ல சைக்கிள் விஷயத்துல பார்க்க முடியுது சார். தண்ணி பாட்டிலோட அடங்கிய ஒரு சைக்கிள், ஹெல்மெட்டோட குழந்தைகளை நீ உற்சாகத்தோட தான் இதை அணுகுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி? கண்டிப்பா அது ஒரு நல்ல சைக்கிளாக இதனால வரைக்கும் ஒரு கடமைக்காக கொடுத்தது. இதை வந்து ஒரு பொறுப்போட இவங்க வழங்கியிருக்காங்க. ஹெல்மெட், வாட்டர் பாட்டில் சைக்கிள் போகும்போது டயர்டா இருக்கும். காலையில 8 மணிக்கு பசங்க போகணும், இப்போ டிராஃபிக் இருக்கும், டயர்ட் இருந்தால் தண்ணி குடிச்சிட்டு போகலாம். ஹெல்மெட் சேஃப்டி. ஏன்னா ஆப்போசிட்ல வரணும் பார்த்தா நம்ம வண்டி ஓட்ட வேண்டியதா இருக்கு. சொல்லல அந்த விதங்களை பார்க்கும்போது ஹெல்மெட்டோட வாட்டர் பாட்டிலோட ஒரு நல்ல சைக்கிள் அப்படிங்கும்போது அவங்க சைக்கிள் ரேசர் நீங்கள் பார்த்துட்டு போய் நீங்கள் போகிறது காலையிலலாம் போகிறது. ஸோ அந்த மாதிரி சிஸ்டத்தில் வர்றது மாதிரி. ஸோ அதுதான் ஒட்டுமொத்தமாக இந்த இளைஞர்களை வேற கடத்து கொண்டு போகணுங்கிறது தான் ஸோ இப்போ இருக்கிற அரசுடைய எண்ணமாக நான் பார்க்கிறேன். ஓகே, அது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸ்டூடெண்ட் மத்தியில் வரவேற்க ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏஐ கோர்ஸ் அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மாடர்ன் தமிழ்நாட்டை முதல்வர் அவர்கள் உருவாக்குறாரா, உருவாக்க போறாரா, உருவாக்கிக்கிட்டே இருக்காரா? கிட்டத்தட்ட அந்த அதை உருவாக்குறதுக்கான வேலைகள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய போய்கிட்டு இருக்கு. குட்டி சிங்கப்பூர்னா குட்டி ஜப்பான் சொல்றேன் இல்லையா, அது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது அவருடைய எண்ணம். ஏன்னா இப்போ வந்து அடுத்த டெக்னாலஜி உங்களுக்கு வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் அதுக்குன்னு வந்து தனியாக ஒதுக்கோ இந்த இளைஞர்களை கூட்டு வந்து நம்ம பண்ணுறதுக்கான கடமை அரசுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பெண்களையும் இந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை தரம் தான் ரொம்ப முக்கியம் தான் முதலமைச்சர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை அதற்குரியவர்கள் 5 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இன்னும் நேராக கல்லூரி மாணவர்கள் வந்து உருவாக்கின வேலைகள் போயிட்டு இருக்கு. அதனால நீங்கள் அடுத்து பார்த்தோம் ஜப்பான் மாதிரி இல்லை சிங்கப்பூர் மாதிரி இனிமேல் சொல்ல முடியாது. அவங்க சொல்லணும் இந்தியாவில் தமிழ்நாடு மாதிரி வரணும்ப்பா அப்படின்னு சொல்லணுங்கிறதா நம்ம முதலமைச்சர் விஜய் அவருடைய எண்ணமா நான் பார்க்குறேன். சிறப்பு. இன்னைக்கு கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு சார். நாளை மறுநாள் என்ன நடக்குதுன்றத அடுத்த கட்டமா நிறைய விஷயங்கள் பேசுவோம். சமீபத்தில் கொடுத்த ஜேசன் சஞ்சயோட அந்த நேர்காணல்
எல்லாருக்குமே வந்து இந்த இதுல சொல்லுவாங்களா சார், கோர்ட்ல வந்து நறுக்குன்னு லைக் அந்த மாதிரி அந்த ஃபேமிலி பத்தின விஷயங்கள், அதுக்கு அப்பா, மகன், அம்மா இவங்க 3 பேருக்குள்ள கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப அழகா ஷேர் பண்ணியிருந்தாரு. முதல்வர் விஜய் அவர்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில யாருமே எதுவுமே பேசக்கூடாது, அதுதான் முக்கியமான விஷயமும் கூட. அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு ஜேசன் சஞ்சய். கண்டிப்பா ஒரே வார்த்தை தான், நச்சு நடிச்சிருக்காரு, சரியான ஆப் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பேசுறதுக்கு நெத்தியடியா சொல்லாம சில விஷயம் அடிச்சிருக்காரு. பட் ஒரு ஃபேமிலிக்குள்ள சின்ன பிரச்சனையில் வர அதை ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு, என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னதை நம்ம கேட்டிருக்கோம். அதில் இங்கே வந்து நிறைய பேர் பிடிக்காத வந்து சங்கீதா பேட்டி கொடுத்துட்டாங்க நிறையா சேனலுக்கு, விஜயை தாறுமாறாக கிழிச்சிருக்காங்க, வரப்போகுது பாருங்கன்னாங்க. இந்த பக்கம் ஜேசன் சஞ்சயும் சங்கீதா சேர்ந்து வேற பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் ஒரே வார்த்தை, அவங்க சைலண்டாக ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சி தான் டிசம்பர் மாதம் பண்ணதை பிப்ரவரி மாதம் லீக் அவுட் பண்ணீங்க. அதுவே விரும்பல அவங்க, மேற்கொண்டு பண்ணால் நீங்கள் அந்த விஷயம் நேரடியாக அப்பயே பேசியிருக்கலாம். பட் இது கொடுக்கவே இல்லை, பேச மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தேன். அதுதான் நடந்திருக்கு, எதையுமே பேசலை. ஆனால் இந்த கேள்விகளுக்கு அவர் பார்த்துட்டு இருக்காங்களே, தமிழகத்தின் முதலமைச்சர் பையன் மாதிரியா நீங்கள் பார்த்தீங்க, ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப மெச்சூரிட்டியான ஒரு ஸ்பீச். நம்ம பார்த்தது குட்டி ஜெயசஞ்சய் பார்த்துருப்பாங்க எல்லா பேருமே, இந்த வளர்ந்த ஒரு மெச்சூரிட்டியான பதில். விஜய் அவர்கள் கூட இந்த அளவுக்கு பேசுவாரான்னு எனக்கு தெரியல. அவர் அமைதியாக எல்லாம் கேட்டுட்டு ஒரே பதில் நச்சுன்னு முடிச்சுட்டு அப்போ இப்போவும் அதான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஜேசன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் விஜய் அவர்கள்லாம் புள்ளையா தேடுவார், ஒய்ஃபை தேடுவாங்க விஷயத்துல இனிமேல் கேட்கவே முடியாது. பிளாஸ்டர் போட்டு ஒட்டிட்டது மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஒரே அடி. ஹாலிவுட்ல வந்து என்ன கொண்டு போவீங்க, நான் எங்க அப்பா கூட்டி வச்சு படம் பண்ணுவேன், முடிஞ்சா சொல்லி முடிஞ்சா. வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை தமிழ் மக்கள் கொடுத்துருக்காங்க எங்க அப்பாவுக்கு, அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நாங்களும் உறுதுணையா இருப்போம் அப்படின்னு பேசுறத பார்க்கும்போது, இதை ஜேசன் சஞ்சய் பேசுறதை தவிர்த்து சங்கீதாவுடைய குரலாக தான் நான் பார்க்கிறேன் ஜேசன் சஞ்சய் பேசுறதை. அதனால அவர்களுக்குள்ள விஷயம், அந்த மனைவி பசங்க, ஸோ அவங்க அப்புறம் பொண்ணுடைய அங்கே படிச்சு திவ்யா படிச்சுட்டு அவங்களோட ரொம்ப ரொம்ப அஃபெக்ஷன் உள்ளவர் விஜய் அவர். ஆண்கள் எப்பவுமே நீங்கள் அந்த பாசத்தை வெளியில் அவ்வளோ காட்டிக்கவே மாட்டேன், எப்போவுமே அது உள்ளுக்குள்ளேயே இருக்கும், தேவைப்படும் போது தான் காட்டுறது. ஸோ திவ்யா மேரெல்லாம் அவ்வளோ அஃபெக்ஷன் உள்ள. ஜனநாயகன் படம் செலக்ட் பண்ணது காரணம் என்னன்னா, அந்த அப்பா பிள்ளை பாண்டி, இந்த மமிதாவும் விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா ரியல் ஃபாதர் டாக்டர் மாதிரி இருப்பாங்க. கதையை தேர்ந்தெடுத்து திவ்யா மேல இந்த மிகப்பெரிய ஒரு லவ், அன்பு தான், அஃபெக்ஷன் தான். ஸோ இல்லை பசங்கள் மேலே, ஒய்ஃப் மேலே, குடும்பத்து மேலே தனி ஒரு பிரியம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியாது. அதை தேவையில்லாமல் நீங்கள் பேசி இனிமேல் அந்த வீட்டிலேருந்து வெல்லுவான்னு சொல்லுவீங்களா, செய்வீங்களா? அது ஜெயசன் ஒரே அடியாக அடிச்சிருக்காரு தேடி. எனக்கும் எங்கள் அப்பாவுக்குள்ள பாண்டிங் என்ன, ஃபேமிலிக்கு உள்ளது என்ன, எங்கள் அப்பாட்ட கேட்டு தான் பண்ணுவேன், எங்கள் அம்மாவிட்ட கேட்டு தான் பண்ணுவேன் நான் அப்படிங்கிற விஷயம் பார்க்கும்போது, இங்கே சங்கீதா விரைவில் ஜேசன் மாதிரி ஒரு நேர்காணலை பண்ணுவேன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அது வரும்போது பாசிட்டிவாக மாறும் எல்லாமே. அப்போ என்ன பேசு, இனிமேல் எதுவுமே பேசக்கூடாதுங்கிறது தான் நான் ஜேசன் பேசுறதை நான் பார்க்குறேன். இல்லை, இதனால் வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க, இனிமேல் நீங்கள் எதுவுமே பேசக்கூடாதுன்னு நான் பேசினேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த செங்கல்பட்டில் நடந்த அந்த டிவோர்ஸ், இது எல்லாமே முற்றுப்புள்ளியா சார்? மீண்டும் இல்லை, அவங்க ஆல்ரெடி அதே வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க ஒற்றுமையை வந்து பிரதிபலிச்சுட்டாரு. இல்லை, விரைவில் அதுக்கு ஒரு வாய்ப்புகள் வருன்ற ஒரு தகவல் நமக்கு வருது. ரசிகர்களும் மக்கள் அதான் எதிர்பார்க்குறாங்க. ஒட்டுமொத்தமாக பேசும்போது பார்த்தோம்னா, ஐயோ ஒன்று சேர்ந்தா ரொம்ப சந்தோஷமா, குடும்பம் முக்கியம், அப்புறம் தான் தமிழ்நாடு முக்கியம், நாங்கள் முக்கியன்றால சொல்லப்படுற விஷயம் தான் நம்ம அவர்கிட்ட மக்கள்கிட்ட கேட்க முடியுது. அதனால் அது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு வந்து என்ன சொல்ல எமோஷனல் விளைவாக பண்ணதான் சங்கீதா அவர். அதில் கூட வந்து கோர்ட்டில் இருக்கலாம் வெளில அனுப்பிச்சிட்டு நாம் 3 பேர் மட்டும்தான் ஆன் கேமராவில் பேசணும்னு சொன்ன விஷயத்தை நம்ம கேட்டிருக்கோம். டிசம்பர் மாதம் படத்தை பிப்ரவரி மாதம் ஆட்டோமேட்டிக்காக வெளில வருது அப்படின்னா, இதை தூண்டுதல் பேரில் எல்லாம் பண்ணதான் விஜய்க்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைக்கணும் தான். பட் அவர்களுக்கு இந்த நோக்கமே இல்லை. போக போக சரியாகும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த ஈகோவில் கொஞ்சம் கிளாஷ் ஆகும், கொஞ்சம் ஓடும்போது அதுக்கு டைம் கொடுக்கணும், எல்லாத்தையுமே டைம் கொடுக்கணும். ஸோ நீங்கள் சொன்னது மாதிரி அதில் மாறுதல் வந்ததுன்னா மிகப்பெரிய சந்தோஷமாக அதை நான் பார்க்கிறேன். வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார். இப்போ நம்மளோட பார்வையில் அரசியல் வேறு, சினிமா வேறு, குடும்பம் வேறுன்னு பார்த்தவர் தான் முதல்வர் விஜய் அவர்கள், இதன் மூலியமா தெரியுது. ஆனா இவருக்காக ஒரே மேடையிலோ இல்ல ஒரே விழாவிலையோ குடும்பமா அவங்களோட பங்களிப்பு இருக்க போகுதா, எதிர்பார்க்கலாமா? இல்ல, வாய்ப்புகள் இருக்கின்ற தகவல் நமக்கு வருது. அது மேபி நம்ம சிக்மாவுடைய ஆடியோ லான்ச் வந்து ரொம்ப கிராண்டா பண்றது மாதிரி அந்த ஒரு செய்தியும் இருக்கு. அதில் கண்டிப்பாக சங்கீதா அவர்கள் கண்டிப்பாக கலந்துக்குவாங்க. பட் இங்கே இந்த முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. ஏன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் கண்டிப்பாக விஜய் அவர்கள் இன்வைட் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுடைய பேனர் உருவாத காரணமே விஜய் அவர்கள் தான். கத்தியின் படத்தின் மூலமாக அவர் இல்லைன்னா இங்கே பேனர் கிடையாதுண்ணா. பல எதிர்ப்புகள் கொடுத்தாங்க, பேனர் ஆரம்பிக்கக்கூடாது, எங்கே இருந்தும் வந்தவன் அவன் எப்படி இங்கே வந்து படம் பண்ணலாம்ட்டு. அவ்வளோ தடங்களுக்கு மத்தியில் எந்த ஹீரோமே எங்களுக்கு வாய்ப்பு தரல. விஜய் அவர்கள் நேரடியாக வந்து நான் உங்களுக்கு பண்ணுறேன் படம்னு சொல்லி பண்ணார், சூப்பர் டூப்பர் படம் கொடுத்தாரு. அதன் விளைவாக தான் ஜேசன் நாங்கள் அறிமுகப்படுத்தினோம், ஸோ நன்றி கடன் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் கிராண்டாக பண்ணும்போது அடுத்த மாதம் படம் ரிலீஸ், அது வேண்டிய வேலைகள் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் சொன்னது மாதிரி அந்த ஒரு அரிய ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நடந்தால், ஸோ நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நடந்ததுன்னா அதை விட சந்தோஷம் எதுவுமே இருக்காது தமிழ்நாட்டு மக்களும் அவருடைய ரசிகர்களுக்கும். பார்க்கலாம் என்ன நடக்கிறது. ஓகே சார், ஏன்னா அதுதான் எல்லாருமே கிட்டத்தட்ட எதிர்பார்க்குறாங்க. ஸோ நேற்று நடந்த அந்த உதயநிதி அவர்களோட அந்த விஷயங்கள் தான்.
முதல்வர் அவர்களோட நேரடி கட்டுப்பாட்டிலயோ அவரோட உத்தரவின் பேரில் தான் நடந்ததா? ஏன்னா இல்ல 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் அதை பண்ணாங்க, இதை வந்து முதல்வர் மேல திருப்பிட்டாங்க அப்படின்றாங்க. சோ அது எப்படி எடுத்துக்கலாம்? முதல்வர் அவர்கள் அமைதி காக்கறதுனால எல்லா விஷயங்களையும் அவர் தன்னோட சோல்டர்ல ஏத்திக்கிறாரு. தமிழக முதலமைச்சர் அவருக்குள்ளது வந்து ஒரு மரியாதையை கண்டிப்பாக கொடுத்தே யாரா இருந்தாலும். விஜய் அவர்கள் எந்த வேட்பாளரையும் தரைக்குறவா பேசுனது இல்லை. ஸ்டாலின் அங்கிள் தான் சொல்லியிருக்காரு, தவிர வந்து பேர் சொல்லிட்டு கூப்பிடல. அவர் மேலே எனக்கு தனி ஒரு பாசம் இருக்குங்கிறதையும் இப்போ ரீசெண்டாக மேலே சொன்னதை நம்ம பார்த்துருக்கணும். ஸோ மரியாதைக்குரியதான் பேசுறாங்க எல்லா பேருமே. அப்போ ஏன் மற்றவர்கள் மட்டுமே வந்து விஜய் அவர்களையும் அமைச்சர்களையும் ஒரு டார்கெட் பண்ணி பேசுறாங்க? நீங்க பேசி பேசி எல்லா பேருமே பேசி தான் வந்து அவர் கொண்டு முதலமைச்சர் உட்கார வச்சிட்டீங்க. மக்கள் மத்தியில் உங்களுக்கு இமேஜே காலி ஆயிடுச்சு. பட் திரும்பவும் அதே பேசுற நோக்கம் என்ன? சரி, அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் பேசுறாங்க அப்படின்னா, ஜேம்ஸ் வசந்தன் ஒரு ஆள் இருக்காரு, அவரு பேசுறது ரொம்ப கொடுமையா இருக்கு. விஜய் மிகப்பெரிய கோழையான ஒரு சிஎம், தமிழ்நாட்டுக்கு முதுகெலும்பு இல்லாத சிஎம் விஜய்னு ஜேம்ஸ் வசந்த் பேசுறாரு. அவருக்கு முதல் பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? முதல்ல எனக்கு புரியவே இல்லை. பட் என்ன நீங்க பாத்தீங்க வந்து 3 மாசத்துல இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கு, அது சம்பந்தமா ஒரு விஷயம் நீங்க பேசுறீங்களா? இல்லையா? லஞ்சத்தை ஒழிச்சிருக்கு, அதை சம்பந்தமா பேசுறீங்களா? கிடையாது. பட் இங்க அரசியல் நிறைய விமர்சனங்கள் வருது. அது ஒரு பக்கம். ஒரு பக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சாபம் விடுறாங்க. அவங்களுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சுட்டீங்களான்னு சத்யராஜ் ஒரு பக்கம் பேசுற சாபம் விடுறாரு. ஒரு பக்கம் சீமான் அவர்கள் சாபம் விடுறாரு. ஏங்க, அந்த மக்கள்கிட்ட தானே நீங்க ஓட்டு கேட்க போறீங்க எல்லா பேருமே. அவங்களுக்கு சாபம் விட்டா என்ன அர்த்தம்? இப்ப ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க, உட்கார வச்சுட்டாங்க. நம்ம அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ நேற்று நடந்த அந்த ஒரு சம்பவம் கூட பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அந்த காவிரி பிரச்சனைக்கு போனது ஓகே, எதிர்கட்சி தலைவர்னா ஈக்குவல் டு சிஎம்க்குள்ள மாண்புமிகு அந்த மரியாதை எல்லாமே இருக்குது. அவருக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு எதிர்கட்சி தலைவர். பட் அவங்க ஏன் அப்படி பேசினா எனக்கு உண்மையிலேயே புரியல எனக்கு. பட் கூட்டத்தில இருந்து யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்க வந்து கண்டிச்சிருக்கலாம். நம்ம வந்து நோக்கம் என்ன, இது தேவையில்லாத விஷயம், நீங்க வாயை மூடுங்கப்பான்னு சொல்லியிருந்தாங்கன்னா மூடி இருப்பாங்க. அதை சொல்லலை. அங்க அடுத்த கட்டமா ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தை என்னன்னு தெரியுது, நம்ம சொல்றதே கூச்சமா இருக்கு. பட் அதை சொல்லியிருக்க வேணாம் அவர். சரி, ஒருவேளை வாய் தவறுதெல்லாம் வந்துருச்சு, எதுவும் ஃப்ளோல வந்துருச்சு, நிறைய பேசும்போது சில விஷயங்கள் வரதான் செய்யும். அது வருத்தம் தெரிவிச்சிருந்தா கூட இவ்வளவு பெரிய விஷயம் வந்துருக்கு. அல்ல முதலமைச்சர் பண்றாரு, அமைச்சர்கள் சொல்லி 2ஆம் தரமா பண்றாங்கன்ற மேட்டரே இது கிடையாது. இதை பட் அதான் நான் சொன்னேன், நான் இதை தாய்மொழி தாய்நாடு காவிரி தாயின்னு தான் சொல்றோம். அப்படி பெண்களுக்கு ஒரு மரியாதை இருக்கிற ஒரு நாடு தான் தமிழ்நாடு. இந்தியாவே வச்சுக்கலாம் நம்ம. ஸோ தமிழ்நாட்டில் அது அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு. நீ அவர்களை வந்து நம்ம தரைக்குறவா பேசும்போது பெண்களுடைய வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டில் 52% இருக்கு. 52% எத்தனை வாக்கு உங்களுக்கு வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியும். இதை அப்போ வரக்கூடிய வந்து இடைத்தேர்தல் வரப்போகுது, ஊராட்சி வரப்போகுது, நாடாளுமன்றம் வரப்போகுது, 31 எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ பெண்களுடைய ஓட்டு ஒட்டுமொத்தமாக சரிஞ்சிற நிலைமை என்ன ஆகுது? நம்ம வீட்லயும் குடும்பம் இருக்கு, அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருப்பாங்க, ஒய்ஃப் இருப்பாங்க, பெண்கள் இருக்காங்க இல்லையா? அதையும் உதய் அவர்கள் தான் நேற்று அந்த பிரஸ் மீட்லயும் சொன்னாரு, என்னையே அப்படி வளர்க்கல, என் வீட்லயும் பெண்கள் இருக்காங்க அப்படின்றத. ஆனா இது இருந்தாலும் திட்டமிட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயமா சார்? குறிப்பா எல்லாம் அவங்க தரப்பட்டு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இன்னைக்கு அந்த சட்டமன்றத்துக்கு வரக்கூடாதுன்னு திட்டமிட்டு கைது அப்படின்றதான் பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை திட்டமிட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை நேற்று விசாரணைக்காக தான் கூட்டு போனாங்க, நைட்டே ரிலீஸ் பண்ணிட்டதை நம்ம சம்பவத்தை தான் பார்க்குறோம். இது காலங்காலமாக எந்த ஆட்சி வந்தாலுமே நடக்கிறது தான். பஸ்ஸில் கூட்டு போவாங்க, கல்யாணத்தில் உட்கார வைப்பாங்க, திரும்பி 6 மணி ஆனால் ஜூஸை கொடுத்து அமுச்சு விட்ருவாங்கன்றத நம்ம பார்த்துருக்கணும். பட் என்னன்னா, இந்த பெண்களை பற்றி நிறைய பேர் தவறுதலாக பேசிட்டு இருக்காங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலையுமே அதுக்குன்னு மேடை பச்சல இருப்பாங்க. இது எதற்குன்னு நான் கேட்குறேன். நான் இது தேவையில்லை. தமிழ்நாட்டு இப்போ அரசியல் கட்சியே அதாவது இப்போ டிவிக்கு அரசு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு நீ என்ன செஞ்சீங்க, என்ன சொல்லிட்டு வந்தீங்க, ஏன் செஞ்சீங்களா செய்யல, தமிழ் மக்கள் என்ன, அதை நோக்கி உங்களோட பயணம் இருந்தால் சிறப்பாக இருக்கும். அந்த கட்டத்துக்கே போகாமையே பேசுறது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது? அந்த கூட்டத்தில் அந்த ஒருத்தருக்கு குரல் கொடுக்குறாரு, திரிஷான்னு சொல்லும் போது நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து வாய மூர்ராணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கப்சிப்புன்னு இருப்பாங்க. இவர் சொல்ல கட்டுப்பட்டவர்கள் தான் எல்லாமே. அப்போ கப்சின்னு இருப்பாங்க. அங்கே சொல்லும் போது இங்கே ஒரு பதில் வருதும் போது அதை கூட அவன் திரிஷா சொன்னா கூட கடந்து போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை. அவருடைய இலக்கு என்ன, நம்ம அதை நோக்கி தான் போகணும். அதனால நம்ம வந்து யாருமே வந்து ஃபேமிலியில் வந்து எல்லாமே வளர்ப்பு சிறப்பாக தான் இருக்கும், அப்படின்னு மாற்று கருத்தே இல்லை. ஸோ அதை தான் நம்ம எதிர்கட்சி தலைவர் கூட சொன்னாங்க, வளர்ப்பு அப்படி வளர்க்கலன்னு சொன்னாங்க. அது நியாயம், நான் மறுப்பதற்கே இல்லாத. பட் அங்கே அந்த வார்த்தையை தவிர்த்திருந்ததுன்னா பெண்கள் மத்தியில் ஒரு வேறான ஒரு எண்ணம் வந்து இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட பேசும்போது பார்க்கணும்னா நம்ம எதுக்கு பேசினான்னு சொல்லி அவர் மேலே ஒரு இமேஜ் குறைஞ்சிட்டே இருக்கு. ஏன்னா மக்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய சதவீதத்தை கொண்டு போய் சாதாரண பெண்கள் ஓட்டு தான் அதிகமாக வந்தது அவருக்கு. அதே தான் விஜய் அவர்களுக்கும் வந்திருக்கு. அப்போ பெண்களை மதிக்கணுங்கிறது நம்மளுடைய கலாச்சாரமாக இருக்கு. அதில் நம்ம வெளியில் போகவே முடியாது நம்ம அதை. அப்போது அதாவது உதயநிதி அவர்களும் கலைத்துறையில் ஒரு நடிகராக இருந்து வந்தவங்க தான். அவங்க ஒரு நடிகை, எல்லாமே கோஆர்டிஸ்டாக வந்தவங்க. அப்போ ஒரு நடிகை பற்றி நம்ம பேசணுங்கிறது வந்து கண்டிப்பாக
அவருக்கு உறுத்தலா இருந்திருக்கும், பின்னாடி இருந்திருக்கும். ஏதோ நம்ம ஒரு ஃப்ளோவில் அவன் கேட்டோம்னா பேசிட்டோம்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அது வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டெப்டி சிஎம் இருந்தவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கீங்க. ஸோ நாளைக்கு எது வேணாலும் மாறலாம் இல்லையா நமக்கு அதை. ஸோ அதில் பெண்கள் ரொம்ப முக்கியங்கிறது தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு தான் நான் தோணுது. அதை இனிமேல் அது சம்மந்தமான விஷயங்கள் வரான்னு தான் நினைக்கிறேன். ஓகே, சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மிக விரைவில் அந்த உள்ளாட்சி தேர்தலானது வரப்போகுது. உள்ளாட்சி தேர்தல் வந்தால் நாங்கள் தான் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக அதிமுக வேட்டியை மடிச்சு கட்டியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க, எப்படி இருக்க போகுது உள்ளாட்சி தேர்தல்? ஏன்னா இங்க இருக்கிறது எல்லாமே இளம் படைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஏன்னா இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் விசாரிக்கும் பொழுது என் ஃப்ரெண்டு இல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு 28 வயசு, அபோவ் 25, பிலோ 35 எல்லாம் தயாரா இருக்காங்க. எல்லா இளைஞர்களும் தயாரா இருக்காங்க. நாங்க பாத்துக்கிறோம், இந்த முறை நாங்க தான் வருவோன்ற உற்சாகத்துல பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது சார் உள்ளாட்சி தேர்தல்? இல்லை, எல்லாமே ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு தான் மக்கள். அதுதான் இப்போ 2027 உட்கார வச்சிருக்காங்க. இப்போ ஒரு மாற்றத்தை, ஏன்னா இப்போ உள்ளாட்சி தேர்தல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருமே ஒரு மேயருங்கிற போய் உட்கார வேண்டியது இருக்கும். ஊருக்கள் தான் பார்ப்பாங்க. அந்த தெரு ஸ்ட்ரீட் அதில் என்ன தேவைங்கிறத அந்த கவுன்சிலர் தான் முக்கியமாக போய் பார்க்க முடியும் இல்லையா, மாமன்ற உறுப்பினர் தான். ஸோ இப்போ அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இதில் ஒரு கடுமையான ஒரு போட்டி நிலவும் கண்டிப்பாக. அப்போ இந்த உள்ளாட்சி தேர்தலை நோக்கி போகும்போது அதுதான் நேற்று இதெல்லாம் பேசாமல் இருந்தாலும் சிறப்பாக இருந்திருக்கும் நமக்கு. அதை இப்போ அதுங்களுடைய கொஞ்சம் தாக்கம் இங்கே கண்டிப்பாக வந்து ஏற்படும், மக்கள் மத்தியில் ஏற்படும். அதை அப்போது தாவைக்கா வந்தால் சிறப்பாக இருக்குன்னு அவங்களுடைய எண்ணமாக மாறும். நிறைய விஷயங்கள் நடக்கணும்னா ஒரு ஆளுங்கட்சி வந்தால் தான் நடக்க முடியும். அது காலங்காலமாக உள்ளதா. அப்படித்தான் ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டு ஸோ எல்லா உள்ளாட்சி தேர்தலையும் முக்கியமான நிறைய இடங்களை வந்து தாவைக்கா இதை கைப்பற்றும் தான் நான் நினைக்கிறேன். நான் இதை பட் இருந்தாலும் ஒரு கடுமையான ஒரு போட்டி நிலவும். ஓகே, அப்ப முன்னிலையில் யார் இருக்க போறா சார்? அப்படியே டைரக்டாவே கேட்டுறேன். இல்ல, முன்னிலைனா எப்பயுமே ஒரு ஆளுங்கட்சிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்ததா தான் மக்கள் பார்வை இருப்பாங்க. பெரும்பான்மை தாவே. எஸ், அதுல வந்து போய் நம்ம நல்லது செய்யணும் பார்க்கறோம்னா இறங்கி வேலை செய்யற வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதை கைப்பற்றினா தான் இவர்களுடைய செயல்பாடுகள் போய் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். நீங்க வேற மாறுதல் குரூப் வந்தது அப்படின்னா நிறைய இடர்கூடுகள் நிறைய வரதான் செய்யும். அதனால தாவைக்கா இறங்கி அடிக்கும் கண்டிப்பா, ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கே இப்ப நீங்க சொன்ன மாதிரியே மற்றவர்கள் வேட்டியை முடிச்சுக்கிட்டாலும் இவங்களும் வேட்டியை முடிச்சுட்டு வந்து ரெடியா களத்தில் நிற்கிறாங்க. இப்போ மும்மணியை போட்டி ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கும். தாவைக்கா நிறைய இடங்களை கைப்பற்றி நிறைய இடங்களை சிறப்பாக செயல்படுங்க. மக்கள் மத்தியில் அந்த ரிசல்ட்டை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அவர்களுடைய எண்ணம் தாவைக்கா தான் சிறப்பாக இருக்குன்னு தான். அதற்கு வேண்டிய வேலைகளை இப்போதே ஆரம்பிச்சிட்டாங்க தாவைக்கா. இறுதியா ஒரு கேள்வி, திரைப்படத்துல வந்து விஜய் தேர்தல் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜோசப் விஜய் என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி இல்லைங்க. அதுதான் இப்போ அவர் இருக்கும்போது இங்கே இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ டாப் உச்சத்தில் இருந்தாங்க, எவ்வளோ தூரம் வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அதை அப்படியே தூக்கி விட்டு தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சேர்ந்து சொல்லிட்டு இறுதி படமாக அறிவிச்சுட்டு 220 கோடி விட்டுட்டு நேராக இங்கே வந்து மாதம் 2 லட்சம் சம்பளத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பட் இனி இருக்க போகிற வாழ்க்கை இனிமேல் தமிழ் மக்களுக்கு நாட்டுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் அந்த பார்த்த விஜய் வேற, அதை நினைச்சு தான் இன்னைக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. முதுகெலும்பு இல்லாத ஒரு கோழைத்தனமான விஜய் பேசுறதே காரணம் ஒரு நடிகர், அவ்வளோதான். இன்னும் வந்து தமிழக முதலமைச்சராக நிறைய பேர் அவரை ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு இல்லாமல் இருக்காங்க. ஆனால் இவர் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியல. நீங்க பார்த்த விஜய் வேற, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஜோசப் விஜய்ங்கிறவர் வேற. இல்லைன்னா இந்த ஒரு இவ்வளவு விஷயங்கள் அரசியல் நடக்கும் தெரிஞ்சேதான் உள்ள கூச்சிருக்காரு, தெரியாம கிடையாது. நிறைய ட்ரெய்லரா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. சினிமா ஸ்டைல்லே பேசணும்னா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இனிமேல் பார்க்கக்கூடிய சிஎம் வந்து ஜோசப் விஜய்ங்கிறவரை வேற மாதிரி பார்ப்பாங்க எல்லா பேருமேங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அதனால அவருடைய ஸ்பீடு வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. நீங்க விஜயை தவிர்த்துட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். நீங்க அதை தவிர்த்து நீங்க இன்னமும் தற்கூரி விசிலடிச்சாங்க குஞ்சுகள், அணில் குஞ்சுகள், கோழைத்தனம் அப்படி இப்படின்னு பேசிட்டே இருந்தேன்னா அவர் மேல உயர்ந்துகிட்டே போவார். மக்கள் தூக்கி உட்கார வச்சுட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. உங்களுடைய இருக்கிறது எல்லாமே குறையிற வாய்ப்புகள் இருக்கு. அதனால குறிப்பாக இருக்கிற 2 ஜாம்பவான்கள் வந்து நம்ம என்ன சொல்றது, அல்லு செல்லுகள்லாம் விட்டு பேசி 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 மக்கள் இமேஜையே குறைச்சிட வேண்டாம். நீங்க பேசுங்க, உங்களோட பேச போறாங்க மற்றவங்க, நீங்க விமர்சனம் பண்ணுங்க, நீங்க குரல் கொடுங்க. மற்றவர்களை பேசி அந்த 2 மாபெரும் ஜாம்பவான்கள் வந்து இந்த இமேஜை வந்து சுத்தமாக குறைச்சிட வேணாங்கிறத நான் நினைக்கிறேன். அதில் அந்த விஜயை மறந்துடுங்க, நடிகர் விஜயை மறந்துடுங்க. இனிமேல் அவர் இனிமேல் இண்டஸ்ட்ரியில் இல்லை. இனிமேல் பார்க்க போகிறது அரசியல்வாதியாக ஒரு தமிழகத்தின் முதலமைச்சர் ஜோசப் விஜயாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். பட் அவருடைய வளர்ச்சியை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு தான் மக்களுடைய எண்ணமாக இருக்கு. கண்டிப்பாக சார், ரொம்ப நன்றி சார். வழக்கம்போல நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் சந்திக்கும் முறை உங்களை தேடி பெறாங்க. நன்றி.